கஸ்டமர்ஸ் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டெலிவரி மேனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து அட்மின் பேனல்ல ஒரு டெலிவரி மேனை கிரியேட் பண்ணாக்கா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல இருந்து டெலிவரி மேன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு டெலிவரி மேன் வந்து நீங்க ஷேர் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து லாகின் பண்ணி டெலிவரி மேன் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து சைடு மெனுல பார்த்தீங்கன்னா டெலிவரி மேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு ஆட் நியூ டெலிவரி மேன், இதுல போயிட்டு டெலிவரி மேனோட நேமு, லாஸ்ட் நேமு, அவருடைய இமேஜ், அதுக்கப்புறமா மொபைல் நம்பரு, ஐடி வெரிஃபிகேஷன், என்ன ஐடி அவர் கொடுக்குறாரோ அந்த ஐடி வெரிஃபிகேஷனை இங்கே ஆட் பண்ணிட்டு, இதுதான் முக்கியம், டெலிவரி மேனுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அவரோட ஐடென்டி கார்டோடைய இமேஜ் இதை அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டெலிவரி மேன் கிரியேட் ஆயிடுவாரு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்க கிரியேட் பண்ண மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் அவருக்கு நீங்க ஷேர் பண்ணிடணும். நம்ம வந்து டெலிவரி மேன் ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணி வச்சிருப்போம். அந்த பிளே ஸ்டோர்ல இருந்து டெலிவரி மேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இங்க கிரியேட் பண்ணி கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அவர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாருன்னா டெலிவரி மேன் ஆப் லாகின் ஆயிடும். தேங்க்யூ.